ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 324. இதில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட சில திருத்தலங்களை காண்போம். திரு செம்பொன் செய் கோவில் சீர்காழி. மூலவர் பெரிய அருளாளன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் ஹேமரங்கர் செம்பொன்னரங்கர். தாயார் அள்ளிமா மலர் நாச்சியார். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி கனக தீர்த்தம். விமானம் கனக விமானம். பிரதக்ஷம் ருத்ரன். விசேஷங்கள் ராவண வதத்திற்கு பிறகு ராமன் இந்த ஸ்தலத்தில் திருட நேத்திரர் என்ற முனிவர் ஆசிரமத்தில் தங்கி அவர் சொல்லியபடி தங்கத்தில் பசு செய்து பின்பு 3 நாட்கள் தங்கி ஒரு பிராமணனுக்கு தானம் செய்து அதை கொண்டு அந்த பிராமணன் இந்த கோவிலை கட்டியபடியால் செம்பொன் செய் கோயில் என்ற பெயர் ஏற்பட்டது. மேலும் சிவபெருமான் பிரம்ம ஹத்யா தோஷத்தில் இருந்து விடுபட ஏகாத் சத்ருத்ர அஸ்வமேதத்தை செய்து பூர்ணாகூதி சமயத்தில் பகவான் ஸ்ரீ பூநீலை பிரமாதி தேவர்களுடன் சங்கரனுக்கு சேவை சாதித்தபோது ருத்ரன் பிரார்த்தனை செய்தபடி விஷ்ணு 11 ரூபத்துடன் ருத்திரன் உடன் நித்திய வாசம் செய்து கொண்டு பக்தர்களின் அபீஷ்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் என்பது வரலாறு. அடுத்ததாக திருமணி மாடக்கோவில் சீர்காழி. மூலவர் நாராயணன். நந்தா விளக்கு வீற்று இருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் 1 நாராயணன் 2 அளத்தற்கரியான் என வீற்றிருக்கும் மற்றொரு உற்சவரும் உண்டு. தாயார் புந்திரிக்கவள்ளி தாயார். தீர்த்தம் இந்திர புஷ்கரணி ருத்ர புஷ்கரணி. விமானம் பிரணவ விமானம். பிரதக்ஷம் இந்திரன். ஏகாதச ருத்திரர்கள். விசேஷங்கள் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் 11 கருட சேவை நடக்கும். திருநாங்கூரைச் சேர்ந்த 11 திவ்ய தேசத்து பெருமாள்களும் கருட வாகனங்களில் எழுந்து அருள்வார்கள். திருநகரிலிருந்து திருமங்கை ஆழ்வார் தமது தர்மபத்தினி குமுத வள்ளி உடனும் அவர் ஆராதித்த பெருமாள் உபய நாச்சியார் உடனும் பல்லக்கில் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் 11 க்ஷேத்திரங்கள் வயல் வழியில் இறங்கி பயிரை மிதித்து கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் மங்களா சாசனம் செய்து திருவந்திக்காப்பு ஆகும். தை அமாவாசைக்கு மறுநாள் நாராயண பெருமாள் கோவில் வாசலில் 11 திவ்ய தேச பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்து அருள ஒவ்வொரு பெருமாளையும் ஆழ்வார் பிரதட்சிணமாக வந்து மாலை மரியாதைகள் நடந்து பிறகு வீதி புறப்பாடு மிக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பயிரை ஆழ்வார் மிதித்ததால் பயிர் நன்றாக வளரும் என ஐதீகம். இந்த கோவிலில் திருக்கோட்டியூர் நம்பி எழுந்து அருளி இருக்கின்றார். அடுத்ததாக திரு வைகுந்த விண்ணகரம் சீர்காழி. மூலவர் வைகுந்தநாதன். தாமரை கண்ணன் உடைய பிரான் உபய நாச்சிமார்களும் வீற்றிருக்கின்றார்கள். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர்களும் அதே கோலத்தில் உள்ளார்கள். தாயார் வைகுந்தவல்லி. தனிக்கோவில் நாச்சியார் கிடையாது. தீர்த்தம் லட்சுமி புஷ்கரணி உதங்க புஷ்கரணி விரஜா தீர்த்தம். விமானம் அனந்த சத்திய வர்த்தக விமானம். பிரதக்ஷம் உபரி சரவசு உதங்க மகரிஷி. அடுத்ததாக திருவாளியும் திருநகரியும் சீர்காழி. திருவாளி மூலவர் லட்சுமி நரசிங்கர். வயலாளி மணவாளர் வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் திருவாளி நகராளன். தாயார் அமிர்த கடவள்ளி. தீர்த்தம் லாச்சினி புஷ்கரணி. விமானம் அஷ்டாசர விமானம். பிரதக்ஷம் திருமங்கையாழ்வார். அலாதி நிகஞ்சம பிரஜாபதி. விசேஷம் இது வயலாளி மணவாளன் தேவி அமிர்தவள்ளி தாயார் வளர்க்கப்பட்ட இடம்.
குறிப்பு: திவ்ய பிரபந்தத்தில் பாடப்பெற்றுள்ள வயலாளி மணவாளன் திருவாளியில் இல்லாமல் திருநகரில் இருக்கின்றார். எனவே இந்த இரண்டும் சேர்ந்தே ஒரு திவ்ய தேசமாக கணக்கிடப்படுகின்றது. திருநகரி சீர்காழி. மூலவர் வேதராஜன். வயலாளி மணவாளன் வீற்றிருந்த திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். உற்சவர் கல்யாண ரங்கநாதன். தாயார் அமிர்தவல்லி. விசேஷங்கள்: இது திருமங்கையாழ்வார் அவதரித்த ஸ்தலம். பக்கத்தில் திருக்குறையூரில் அவர் ஆராதித்த 5 நரசிம்மர்களில் 2 மூர்த்திகள் இங்கே உள்ளார்கள். கோவிலுக்குள் திருமங்கை ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. ஆழ்வார் பல அற்புதங்களை செய்துள்ளதால் ஆழ்வார் கோவில் என உள்ளூரில் அறியப்படுகின்றது. அந்த சன்னதியில் ஆழ்வார் வேடனுக்கு உண்டான வேஷத்துடன் காட்சியளிக்கின்றார். ஆழ்வாரின் பக்கத்தில் அகர் ஜீவிய காலத்தில் ஆராதித்து வந்த சிந்தனைக்கினியான் என்ற மிகச்சிறிய உற்சவமூர்த்தி அமர்ந்து இருக்கின்றார். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வேதராஜபுரம் என்ற இடத்தில்தான் திருமங்கையாழ்வார் பெருமாளை வழிப்பறி செய்ய பெருமாள் இவருக்கு திருமந்திர உபதேசம் செய்தது. இந்த செய்தியை உணர்ந்ததும் வேடுபரி உற்சவம் இங்கே நடக்கின்றது. ரெங்கநாத பெருமாள் புதிய இளந்தம்பதிகளாக ஆழ்வார்க்கு காட்சியளித்து தடுத்தாட்கொண்ட இடம். கல்யாண திருக்கோலத்தில் பகவான் காட்சியளித்ததால் கல்யாண ரெங்கநாதர் என பெயர் வந்தது. தடைபடும் கல்யாணங்கள் இங்கே பிரார்த்தித்தால் தடை நீங்கி நடைபெறுவதாக நம்பிக்கை. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பலமுறை எழுந்தருளி மங்களாசாசனம் செய்த இடம். அடுத்ததாக திருத்தேவனார் தொகை சீர்காழி. மூலவர் தெய்வ நாயகன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் மாதவ பெருமாள். தாயார் கடல் மகள் நாச்சியார். உற்சவர் மாதவநாயகி. தீர்த்தம் சோபன புஷ்கரணி. தேவசபா புஷ்கரணி. விமானம் சோபன விமானம். பிரதக்ஷம் வசிஷ்டர். விசேஷம்: இங்கு தேவர்கள் கூடி பேசியதாக வரலாறு. இதுவும் திருநாங்கூர் 11 திருப்பதிகளில் ஒன்று. அடுத்ததாக திருத்தெற்றி அம்பலம் சீர்காழி. மூலவர் செங்கன்மாள் ரங்கநாதன். ஸ்ரீ லட்சுமி ரங்கர் என்ற திருநாமங்கள். 4 புஜங்கள். புஜங்க சயன திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செங்கமலவல்லி. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. விமானம் வேத விமானம். பிரதக்ஷம் நாச்சியார் அனந்தாழ்வார். அடுத்ததாக திருமணிக்கூடம் சீர்காழி. சீர்காழியில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருநாங்கூர் எல்லையிலிருந்து கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மூலவர் வரதராஜ பெருமாள். மணிக்கூட நாயகன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் திருமாமகள் நாச்சியார் ஸ்ரீதேவி. பூதேவி. தனிக்கோவில் நாச்சியார் கிடையாது. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. விமானம் கனக விமானம். பிரதக்ஷம் பெரிய திருவடி சந்திரன். அடுத்ததாக திருவெள்ளக்குளம் சீர்காழி. மூலவர் சீனிவாசன். கண்ணன் நாராயணன். அண்ணன் பெருமாள். திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அலர் மேல் மங்கை. உற்சவர் பத்மாவதி. பூவார் திருமகள். தீர்த்தம் திருவெள்ளக்குளம். ஸ்வேத புஷ்கரணி. விமானம் தத்வத யோக விமானம். பிரதக்ஷம் ருத்திரர் ஸ்வேதராஜன். விசேஷங்கள்: இது திருநாங்கூர் திருப்பதிகள் 11இல் ஒன்று. இந்த சேத்திரத்தை தென் திருப்பதி என கூறுவார்கள். வெங்கடேச பெருமாளுக்கான பிரார்த்தனை இங்கே செலுத்தி கல்யாணங்கள் இவைகளையும் இங்கே செய்கின்றார்கள். சூரிய வம்சத்தில் துந்துமாறன் என்ற அரசனுடைய குமாரன் சுவேதன் என்பவனுக்கு 9வது வயதில் மிருத்தி உண்டு என்பதை அறிந்து இந்த தலத்திற்கு வந்து ஸ்வேத புஷ்கரனில் நீராடி மிருத்த ஆசிரமத்திற்கு சென்று மருத்தரின் உபதேசம் பெற்று தடாகத்திற்கு தென்கரையில் வில்வ மரத்தடியில் வடக்கு முகமாக அமர்ந்து மிருத்தியுஞ்சிய மந்திரத்தை ஜபம் செய்ய பகவான் பிரதிட்சமாகி அரசகுமாரனை மார்க்கண்டையினை போல் தீர்க்க ஆயுஷை அடைய கடவாய் என வரம் அளித்ததாக ஸ்தல புராணம். அடுத்ததாக திருப்பார்த்தன் பள்ளி சீர்காழி. மூலவர்
தாமரையால் கேள்வன் நின்ற திருக்கோலம், மேற்கே திருமுக மண்டலம், உற்சவர் பார்த்தசாரதி, தாயார் தாமரை நாயகி, தீர்த்தம் சங்கர சரஸ் கங்கா தீர்த்தம், விமானம் நாராயண விமானம், பிரதட்சம் பார்த்தன் வருணன், ஏகாதச ருத்திரர்கள், விசேஷங்கள் மூலவர் உற்சவர், இருவருக்குமே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என 3 தேவிகள் உண்டு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.